சிரிக்கவும் சிந்திக்கவும் கூடிய தெனாலிராமன் கதைகள் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம். அரசர் அரபு நாட்டிலேருந்து நிறைய குதிரைகள் வாங்குறாருங்க. அது எல்லாத்தையும் நம்ம அரசவையில வச்சு பராமரிக்கிறத விட, அரசவையில வேலை பார்க்குற அமைச்சர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க வீட்டுக்கு ஒரு குதிரையை குடுத்துறலாம். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தங்க காசை குடுத்துட்டோம்னா, மாசத்துக்கு அவங்க பராமரிக்க சௌரியமா இருக்கும் அப்படின்னு குடுத்துடுறாருங்க. ஆனா, அரசர் குடுத்த அந்த ஒரு தங்க காசு அந்த குதிரையை பராமரிக்க பத்த மாட்டேங்குதுங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய அமைச்சர்கள் தாங்க சாப்பிடுற உணவெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு, அந்த குதிரைக்கு தேவையான நல்ல திடகாத்திரமான உணவு குடுத்து, அந்த குதிரையும் நல்லா பராமரிச்சுட்டு வராங்கங்க. 3 மாசம் கழிச்சு அரசர் குதிரையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. உடனே எல்லாரும் அவங்கவங்க குதிரைய அரசவைக்கு எடுத்துட்டு வராங்க. எல்லாரோட குதிரையும் நல்ல திடகாத்திரமா நல்லா இருக்குங்க. ஆனா தெனாலிராமனோட குதிரை மட்டும் ரொம்ப பலவீனமான குதிரையா இருக்குங்க. இத பார்க்குற அரசர், "நீ 1 பவுன் தங்க காசு குடுத்தேனே, அத வச்சு நல்ல உணவு குடுக்கலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீங்க குடுத்தது எந்த குதிரைக்குமே 1 பவுன் தங்க காசு வச்சு 1 மாசத்துக்குலாம் பராமரிக்கவே முடியாது. மத்த எல்லா அமைச்சரும் அவங்க சாப்பிடுற உணவெல்லாம் கம்மி பண்ணிட்டு, குதிரைக்கு நல்லா குடுத்ததுனால தான் குதிரைகள் நல்ல திடகாத்திரமா இருக்கு. ஆனா நீங்க என்ட்ட 1 பவுன் தங்க காசு தானே குடுத்து பராமரிக்க சொன்னீங்க. அதுல எப்படி பராமரிக்க முடிஞ்சதோ, அவள தான் நான் பராமரிச்சேன். நீங்க சொன்னத மட்டும் தான் அரசரே நான் செஞ்சேன்." அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அரசருக்கு பயந்து பசியும் பட்டினியுமா இருந்ததுனால, அவங்க எவ்வளோ ஒல்லியா இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு அரசருக்கு தெனாலிராமன் சொல்றாருங்க. அவங்களெல்லாம் பார்த்தோன்னே தான் அரசர், குதிரை திடகாத்திரமா இருந்து என்ன பயன்? அவங்க வளர்த்தவங்க இப்படி ஆயிட்டாங்களேன்னு கவலைப்பட்டு, தான் பண்ணது தப்பு. எவ்வளோ தேவைப்படும் குதிரைக்கு அப்படின்னு தெரியாம நம்ம கம்மியா குடுத்துட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் கூட தங்க காசுகள் குடுத்து குதிரைகள பராமரிக்க சொல்லி அரசர் சொல்றாருங்க. கதையோட நீதிங்க. எப்பொழுதுமே அரசர் சொல்றத சரியா கேட்கிறதுனால தான் தெனாலிராமன அரசருக்கு ரொம்ப புடிச்சிருந்துங்க. புத்திசாலித்தனமா மட்டும் இருக்கிறது பத்தாதுங்க, நம்ம சொல் பேச்சும் கேட்கணுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நீதி கதைகள் கேட்க டேவ்ஸ் மணி அப்படிங்கிற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கங்க.